ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தியாக இருக்கும், ஒரு 2-3 நிமிஷம் பொறுத்துக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பிளட் பாத் நடந்திருக்கு. இது வந்து 2020க்கு அப்புறம் இதுதான் மிகப்பெரிய வாரத்தில் நடந்த வீழ்ச்சி. அதுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சது தான். பாசிட்டிவாக சில நியூஸ்கள் இருந்தது, நேற்று கூட நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் வீடியோவில். ஆனால் அதையெல்லாம் நொறுக்கிட்டு எஃப்ஐஸ் ரொம்ப மோசமாக வித்துட்டு இருக்காங்க. வார விட மோசமாக போர் தடுக்கிறாங்க எஃப்ஐஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேல. அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 42,000 கோடி இந்த 10-12 நாள்லயே வித்திருக்கு. 46,000 கோடி வித்திருக்கிறாங்க. டெய்லி 5,000 கோடிக்கு மேல வித்துட்டு இருக்காங்க. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்படி வித்துட்டு இருந்தா எவ்வளவு தூரம் மார்க்கெட் போகலாங்கிறத நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். சில நியூஸஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் என்ன மார்க்கெட் நடந்தது, டெக்னிக்கலா என்ன, அப்புறம் லைவ்ல என்ன எல்லாமே பார்ப்போம். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி எல்லாமே பார்ப்போம். நியூஸை பொறுத்தவரை யூஎஸ் வந்து ஏர்கிராஃப்ட், அதாவது ஃபில் பண்ற ஏர்கிராஃப்ட் வந்து நொறுங்கி விழுந்துருச்சு. ஈராக்குடைய வெஸ்டர்ன் ஈராக்ல. இதுல 4 பேர் இறந்துட்டாங்க. இதை யூஎஸும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏற்கனவே 100 பேர் இன்ஜூர் ஆயிருக்காங்க, 7 பேர் இறந்துருக்காங்க. இது சேர்த்தா 11 பேர் அமெரிக்கன் சைடு இறந்துருக்காங்க. இதுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டின் மக்களும் கேட்கறாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத வார எதுக்கு உருவாக்குனீங்கன்னு சொல்லி. அங்க வந்து பை எலெக்ஷன் வேற நடக்குது. ட்ரம்ப் வந்து பேச்சுக்களை மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு காரணங்களை இப்ப சொல்லிடுறேன். அதாவது அவருடைய பேச்சு பாத்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஃபயர்னு சொன்னாரு, இந்தியா நோன்னு சொல்லிச்சு. நம்பர் 1. நம்பர் 2, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல நாங்க வந்து ஒரு ஷிப்பை அப்படியே கூட்டிட்டு போய் நான் வெளியே விட்டுட்டேன்னு சொன்னாரு. ஈரான் நோ சொல்லிச்சு. அதுக்கான ஆதாரம் கிடைக்கல. 2. 3வது, காசால பீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னும் இறந்துகிட்டே தான் இருக்கிறாங்க மக்கள். அது 3வது விஷயம். 4வது, டே 1ல இருந்து இந்த வார் ஆரம்பிச்சு டே 1ல இருந்து வார் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நாங்க இது பண்ண சொல்லிட்டே இருக்காரு. ஆனா வார் 14வது நாளாக 50வது வேவ் தாக்குதல் போயிட்டே இருக்கு. இது 4வது. 5வது, G7 நாடுகளுடைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, ஈரான்ல வந்து நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சாவடிச்சிட்டோம், இனிமே தலைவர்களே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. அது சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே காமெனி வந்து ஸ்பீச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நாங்க அமெரிக்காவை ரிவெஞ்ச் எடுப்போம், இஸ்ரேல ரிவெஞ்ச் எடுப்போம் ஸ்பீச் வந்துச்சு. அதை நம்ம எல்லாமே நேற்று பார்த்ததுதான். சரியா? இதனால வந்து ட்ரம்புடைய பேச்சை நம்ம எதுலையுமே எடுத்துக்க முடியாது. ஏதோ மக்கள் நம்ம ரியாலிட்டியை பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். அவர் பேச்சை எடுத்துக்க முடியாது, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். 2வது, சவுத் கொரியால வந்து எனர்ஜிக்கு வந்து வவுச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரேஷன்ல கொடுக்குற மாதிரி. இந்த வார் பிரச்சனை காரணமாக ஆயில் வந்து $100 கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூணதுனால. இது வந்து வரலாறு காணாத ஒரு விஷயம். அதே மாதிரி பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரான் வந்து பிரெஞ்சு சோல்ஜர் இறந்துட்டதாக சொல்லியிருக்காரு. இது நியூஸ்லயே வந்திருக்கு. ஈராக்ல அங்க எர்பில்ங்கிற இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி பிரெஞ்சு சோல்ஜர் இறந்துட்டாங்க. பாக்கி பேர் காயடைந்ததா சொல்லுவது. கத்தர் வந்து கண்டம் பண்ணிருக்கு இஸ்ரேல லெபனான்ல கண்மூடித்தனமாக மக்கள் சாவடிச்சிட்டு இருக்கிறதுக்கு கத்தர் கண்டம் பண்ணிருக்கு. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் வந்து காசா போல லெபனான் ஈரான்லையும் மக்கள் சாவும் மனித உரிமை மீறலும் இஸ்ரேல் நடந்தது, அமெரிக்கா நடந்தது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரம்ப் சொல்றாரு, அந்த முஸ்தபா காமெனி வந்து உயிரோட தான் இருக்காரு, ஆனா ரொம்ப டேமேஜ் ஆயிட்டான்னு சொல்றாரு. அவர் பேச்சு நம்ப முடியாது, அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்தது, யூஎஸ் அசெட்ஸ் தாக்குதை விட ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து நிறைய தாக்கி பாதிப்பு ஏற்படுத்ததாக நியூஸ்கள் வந்திருக்கு. அதே மாதிரி யூஎஸ் உடைய 26,000 பேர் வெளியேறி இருக்காங்க. அங்க பிரச்சனை ஆனவுடனே அமெரிக்கா வந்து அங்க உள்ள ஆட்களை எடுத்துட்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் கலீலியாங்கிற இடத்த வந்து இஸ்ரேல்ல உள்ள கலில ரொம்ப தாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல்ல 2,975 பேர் இறந்திருக்காங்க. இது வரைக்கும் 11 பேர் கொல்லப்பட்டதாக அவங்க சொல்றாங்க. அது எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் 2 ஓமன் ஃபாரினர்ஸ் இறந்திருக்காங்க அந்த ட்ரான்ஸ் தாக்குதல டெர்பிஸ் விழுந்து. அதே மாதிரி யூஎஸ் லாக் மேக்கர் இன்க்ரீஸ் ஜஸ்டிஸ் ஃபார் இந்திரஜாப்ங்கிற ஒரு இது வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து ஆயில் பிரைஸ் ஏறியதுனால அமெரிக்காவுக்கு லாபம் சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல, இதை வந்து எதிர்கட்சியான கவர்னர், அதாவது கலிபோர்னியா கவர்னர் வந்து அக்யூஸ் பண்ணிருக்காரு. மக்கள் தான் பிரைஸ்னால செத்துட்டு இருக்காங்க, நீ வந்து ஆயில் பிரைஸ்ல அமெரிக்காவுக்கு லாபம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் இஸ்ரேல் வந்து லெபனான்ல லிச்சானி ரிவர் மேல உள்ள பிரிட்ஜை வந்து தாக்குதல் நடத்திருக்கு. அது ஒரு மிகவும் கவலையான விஷயம். அதே மாதிரி 20,000 சிவிலியன்ஸ் யூனிட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறதாக இஸ்ரேல்டையும் அமெரிக்காவும் ஈரான் வந்து சொல்லியிருக்கு. இது ரெட் கிரசன்ட்ல இருந்து வந்திருக்கு. ஈரான்ல 20,000 பில்டிங்ஸ், அதே மாதிரி சிவிலியன் யூனிட்ஸ். அதே மாதிரி யுஎஸ் பப்ளிக் வந்து ரேபிட்லி டர்ன் அகைன்ஸ்ட் வார். இந்த வாருக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு அமெரிக்க மக்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் வேற வருது. இடைத்தேர்தல் கண்டிப்பா ட்ரம்ப் கட்சி வராதுங்கிற ஒரு ஐயம் இருக்கு.
அப்புறம் ஈரான் இந்தியா ஃபாரின் மினிஸ்டர் மீட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 2 ஷிப் வந்துருச்சு. 20 ஷிப்புக்காக வேண்டி சிஎன்பிசி சொல்லியிருந்தாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அங்க வந்து அந்த இதை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் 33 கிலோமீட்டருக்கு சொல்லி வந்ததாக சொல்லப்படுது. இரண்டாவது பிரிக்ஸ் மெம்பர்ஸ்ல அவங்களும் பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இரண்டாவது பிஎம் வந்து அங்க உள்ள பிரசிடென்ட் பேசினதாக நேற்று நியூஸ் வந்தது. ஆஸ்திரேலியா வந்து லெபனான்ல உள்ள முக்கியமா இல்லாதவங்களை எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் ஈரான் வந்து 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஹோஸ்டல் நெட்வொர்க் யூகே பேஸ்ட் இதை வந்து உளவு பார்த்ததா சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படலாம் ஏன்னு சொன்னா இது வந்து 4வது முக்கிய ஜிடிபி உள்ளது இந்தியா. இது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸுடைய ஆயில பேஸ் பண்ணி நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுனால வரலாம் சொல்லி கணிக்கிறாங்க. அதே மாதிரி சைனா வந்து ஈரானுடைய குழந்தைகள் இறந்தாங்கல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு சில எய்ட்ஸ் வந்து அதாவது சில பொருட்கள் அவங்களுக்கு வந்து எய்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஈரான் நேஷன் அல்கோட்ஸ் டே நடத்தினதுல அந்த ராலி மேலேயும் தாக்குதல் பண்ணி மக்கள் இறந்ததாக இதெல்லாம் ஒரு போர்க்குற்றம்னு கருதப்படுறது இறந்ததாக சொல்லப்படுது. அதே மாதிரி பஹ்ரைன்ல 115 மிசைல் 190 ட்ரான் இன்டர்செப்ட் பண்ணதாக இது வரைக்கும் பஹ்ரைன் சொல்லுது. துருக்கியில வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல ஈரானுடைய பெர்மிஷனோட ஒரு ஷிப்பு போனதாக சொல்லப்படுது. அதே மாதிரி ஈரான் கிளைம் வந்து ட்ரான் அட்டாக் இஸ்ரேல்லையும் மிலிட்டரி பேஸை அட்டன் பீர்ஷபால அட்டாக் பண்ணதாக சொல்லப்படுது. அதே மாதிரி D8 சம்மிட்ல வந்து போஸ்ட் பண்றாங்க. D8 சம்மிட்டை வந்து போஸ்ட்போன் பண்றாங்க வார் காரணமாக. அதே மாதிரி ஜெர்மனி வந்து நான் வந்து வார்ல ஜாயின் பண்ண சொல்றாங்க மெர்ஸ் சொல்றாரு. அதே மாதிரி 1444 பேர் ஈரான்ல கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. சரி, இன்று மார்க்கெட்டுக்கு போயிடலாம். பிளட் பாட் நடந்தது. இந்தியா விக்ஸ் வந்து 5% அப் ஆகி 22.65, INR 92.4 வரலாறு காணாத வீழ்ச்சி போகுது. அதுவும் கவலையான விஷயம். வாங்க மார்க்கெட்ல போயிடலாம். இந்த 5 மினிட்ஸ் ஸ்கேனுக்கு மாத்திடுறேன். நேற்றைய க்ளோஸ் 23,639. இன்றைய ஓபன் 23,462, 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. எனக்கு ஆதரவு அளிக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. 9.15 ஒரு ஹை கிரியேட் பண்ணிச்சு 23,487. அதிலிருந்து கீழே விழ ஆரம்பிச்சது லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ லோயர் லோ போட்டு 23,170 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி க்ளோஸ் ஆச்சு. உலகம் எல்லாமே போர் முட்டம் ரத்தாறு, அதாவது நான் கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்றேன். அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு பிளட் பாத் ஆயிருக்கு. இன்னைக்கு டே கேண்டில் மாத்திடுறேன். இதுதான் ஓப்பன் 23,462, ஹை 23,492, லோ 23,112, க்ளோஸ் 23,151, 380 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. இன்னைக்கு டாடா கன்சியூமர் 2.5% அப்பு, இந்துஸ்தான் யூனிலிமிடெட் 1% அப்பு, ஏர்டெல் பிளாட், இது 3 தவிர பாக்கி 48 ஸ்டாக்கும் ரெட்டு. எல்லா ஸ்டாக்குமே ரெட்ல தான் முடிஞ்சு. LNT 7% டவுனு, ஹிண்டால்கோ 6% டவுனு, டாடா ஸ்டீல் 5% டவுனு, JSW ஸ்டீல் 4% டவுனு. ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் இன்னைக்கு 1% டவுனு, ஐசிசி பேங்க் 1% டவுன், TCS 1% டவுன், ஸ்டேட் பேங்க் 3% டவுன், HDFC 1.25% டவுன். ரைட்டா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை PS பேங்க் வந்து 3.25% டவுன், ஆட்டோ செக்டர் 3% டவுன், மெடிக்கல் வந்து 3% டவுன், மைக்ரோ கேப் 3% டவுன், கன்சூமபிள்ஸ் 3% டவுன், மிட் கேப் 2%. பாக்கி எல்லாமே 2 to 1% டவுன் ஆச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து அதுவும் நிஃப்டியை தொடர்ந்து பெரிய பிளட் பாத் தான் நடந்தது. இந்த கேண்டில் தான் கிட்டத்தட்ட எல்லா பேங்குமே 2 to 3%, 2%, 3%, 4% சரிவாச்சு. இது மார்க்கெட் வந்து 61,764 லைஃப் டைம் மேலேருந்து இன்னைக்கு லோ வந்து 53,675, 8,089 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. 13% டவுனு பேங்க் நிஃப்டி இந்த கொஞ்ச நாள்லயே வார ஆரம்பிச்சதுலயே. கோல்டு பார்த்துடலாம். நீங்க கோல்டு வந்து 5,200 தான் ட்ரேட் ஆகுது. அதோட லைஃப் டைம் 5,604, 4,400 இப்ப சமீபத்தில் லோ வந்துட்டு 5,200 புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி போர்ட் ரேட் நீங்க 14,900, வெள்ளி வந்து 290, வெள்ளி அதே போல வெள்ளி சார்ட் மாத்திரம் 126 தான் லைஃப் டைம் ஹை. சமீபத்தில் லோ 60, பாதி வரைக்கும் குறைஞ்சது. இப்போ 90 கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் கொஞ்சம் எந்திரிச்சு ட்ரேட் ஆகுது. 74,000 பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கொஞ்ச நாளாவே படுத்து கிடந்தது. இப்போ மறுபடியும் 72,400 போயிட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 1/2% அப், S&P 500 1.5% டவுன், நாஸ்டாக் 1.25% டவுன், இங்கிலாந்து FTSE 1/4% அப், CSE இட்டாலி பிளாட், DX ஜெர்மனி பிளாட், ஜப்பானுக்கு 1.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/4% டவுன், சிங்கப்பூர் ஹாங்காங் ஹாங்செங் 1% டவுன், தைவான் 1/2% டவுன், கொரியா கோஸ்பி 1.25% டவுன், SCT கம்போசிட் 1.5% டவுன், ஜாகதா இந்தோனேசியா 3% டவுன், சங்கை சைனா 3% டவுன். நிப்டி மாதிரியே எல்லா மார்க்கெட்டுமே டவுன் புரிஞ்சுக்கலாம். FID ஆக்டிவிட்டி பொறுத்தவரை இது வரைக்கும் இப்போ 6 மணி ஆகுது. FID ஆக்டிவிட்டி வந்திருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன வித்திருக்காங்களா வாங்கியிருக்காங்களான்னு. FIS
இன்னைக்கு வந்து 13ஆம் தேதி. எஸ், இன்னைக்கு 10,000 கோடிக்கு வித்திருக்காங்க அவங்க. 9,341 கோடி, கிட்டத்தட்ட 56,000 கோடி இது வரைக்கும் வித்துட்டாங்க. இவங்க வந்து 69,000 கோடி வாங்கியிருக்காங்க. வரலாறு காணாத விற்றல். 10,000 கோடி வித்து மார்க்கெட்டையே கொஞ்சம் கதிகலங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு எஃப்ஐ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு வித்திருக்காங்க போறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி எவ்வளவுக்கு 3,295 கோடி வித்தாங்க முதல் நாள். அடுத்தது 8,750, 3,750, 6,000, 6,300, 4,000, 6,000, 7,000, இப்ப 10,000 கோடி வித்து கிட்டத்தட்ட 56,000 கோடி வித்துட்டாங்க. வரலாறு காணாத விற்றல். இன்னும் எங்க போய் முடிய போது தெரியல. நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணுவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஈவெண்ட்ஸ் பொறுத்தவரை இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்திருக்கு 716 கோடி, முன்னாடி 720, ஸ்லைட்டா நெகட்டிவ் தான் அது. அப்புறம் யூஎஸ் ஜிடிபி வர வேண்டியிருக்கு. அப்புறம் ஜார்ஜா ஓப்பனிங் வர வேண்டியிருக்கு. இந்த டாட்டா எல்லாமே மார்க்கெட்டை கீழே தான் கொண்டு போகும். ஏன்னு சொன்னா முக்கியமான தருணத்தில் இருக்கு போர். எக்கச்சக்கமான செலவு அமெரிக்காவுக்கு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஓவர் சோல்டு. இங்கிட்டு 16.06, இங்கிட்டு 27.9, ஓவர் சோல்டு 0.57. ஏதாவது பாசிட்டிவ் வந்து மார்க்கெட் திரும்பினா இதெல்லாம் அப்படியே திரும்பவும் ஷார்ட் கவரிங்க்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, ரஷ்யா டெய்லி வந்து இந்த வார் காரணமாக $150 மில்லியன் லாபம் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல வந்திருக்கு. சரி, டெக்னிக்கலா பாத்துருவோம் மார்க்கெட்டை. எஸ், இதுதான் நிப்டி 50 டே சார்ட். பெருசு பண்ணிடுறேன். மார்க்கெட்டில் எல்லாமே இது பண்ணிட்டேன். இப்போதைக்கு புதுசா இதனுடைய சப்போர்ட் லைன், ட்ரெண்ட் லைன் நம்ம வரைவோம். ஓகே, நல்லா சுருக்கிக்கிறேன். எஸ், இங்க மார்க்கெட் வந்துருச்சு. அடுத்த ட்ரெண்ட் லைன், அடுத்த சப்போர்ட் லைன் மார்க்கெட்டுக்கு எங்கன்னு பார்ப்போம். அடிக்கடி இது பண்ணு. இந்த இடம் தான், அதாவது 22,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன். ரொம்ப காலமா சுத்திட்டு இருந்துச்சு பாருங்க அந்த இடம். அதை விட்டால் 22,000. இந்த 22,000 to 22ங்கிற ஜோனு ரொம்ப காலமா சுத்திட்டு இருந்தது 2024. இந்த பாருங்க, மார்ச், ஏப்ரல், மே இந்த காலத்துக்கட்டத்துல. அதே மாதிரி மார்ச் மாசம் மறுபடியும் 2025 இந்த இடத்தை டச் பண்ணிச்சு. அந்த இடத்தை நோக்கி மார்க்கெட் போகுது. 22,800 உடைச்சால் 22,000ங்கிற இடத்துக்கு போகும். இதுதான் ரெசிஸ்டன். ஆனால் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மார்க்கெட் மிக வேகமாக ஏறுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். சில லைவ் நியூஸ் பார்த்துட்டு இந்த மார்க்கெட்டை நம்ம முடிப்போம். எஸ், கல்ஃப் ஏர் ஃபிளைட்ஸ் ரிமைன் சஸ்பெண்டட். கல்ஃப்ல உள்ளவங்களுக்கு கவனத்தில் கொள்ளுங்க. ரிமைன் சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் யூஎஸ் கண்டினியூங் டார்கெட் ஈரான்ஸ் மைன் லேயிங் கேப்பபிலிட்டிஸ். அடுத்தது, யூஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி சேஸ் யூஎஸ் ஆன் பிளான் டு டெஸ்ட்ராய் ஆல் ஈரான்ஸ் மீனிங்லெஸ் கேப்பபிலிட்டிஸ். டெய்லி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இந்த சவுடு பேச்சுக்கெல்லாம் பேட்டிட்டு இருப்பாங்க யூஎஸ். அவங்க எஞ்சி டெய்லி அவங்க 50வது வயசு 60வது வயசுன்னு போட்டு தள்ளிட்டு தான் இருக்காங்க சுத்தி. நீங்க நம்ம பேசிட்டு போங்கன்னா அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. 1 killed in Israel attack in லெபனான்ல இறந்திருக்காங்க. ஏசியன் மினிஸ்டர் ஹால்ட் வார் கிரைசிஸ் ரெட்டல் எனர்ஜி ரொம்ப இதாகுது. ASEAN மினிஸ்டர்ஸ் இது பண்ற சொல்றாங்க. அப்புறம் யூகே கவர்மெண்ட் பாண்ட் பிரைசஸ் ஸ்லைடு. அப்புறம் அது ஒரு கவலை. இட்ஸ் $100 பில்லியன், அதாவது எனர்ஜி வந்து $100 ஆனதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் நேட்டோ கன்ஃபர்ம்ஸ் இன்டர்செப்டிங் பாலிஸ் மிஷன் ஃப்ரம் ஈரான் ஹெட்டிங் இன்டு துருக்கி இது பண்ணிருக்கு. அப்புறம் ஸ்டாப் த வார் யுஎன் சீஃப் டெல்ஸ் இஸ்ரேல் அண்ட் ஹெஸ்புல்லா நிப்பாட்ட சொல்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஆர்மி வான்ஸ் இன்கமிங் மிசைல் ஃப்ரம் ஈரான்ல இருந்து மிசைல்ஸ் வந்துருக்கு. இப்பதான் அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சுல எல்லாமே முடிச்சுட்டு தலைவர் இல்லைன்னு பாருங்க. இப்போ அடுத்த வேவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதாக இஸ்ரேல் ஆர்மி வான் பண்ணிருக்கு. உள்ள இஸ்ரேலை நோக்கி ஈரானுடைய மிசைல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் டாப் ஈரானிய மிலிட்டரி பொலிட்டிக்கல் அபிஷியல் டெஹ்ரான் ரேலி ஷோ ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ பாருங்க, அவங்க டாப் மிலிட்டரி அபிஷியலும் பொலிட்டிக்கல் அபிஷியலும் ரேலி பண்ணி காமிச்சிருக்காங்க அங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் 2 injured in missile attack in northern Israel. ஸ்ரீலங்கா 2 reported remains 84 Iranian sailors killed in US attack. அதாவது 84 அந்த கப்பல்ல இறந்தாங்கல்ல அதை பத்தி சொல்றாங்க. ஈரான் ட்ரோன் அட்டாக் பிரெஞ்சு சோல்ஜர் கில் பண்ணது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். சரி, ஓகே சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.